அரை நாள் இஜ்திமாவிலே நாம் எல்லோரும் கலந்து பல நல்ல செய்திகளை செய்வதற்கு கொண்டிருக்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ். கேட்கக்கூடிய செய்திகளில் நல்லவற்றை நம்முடைய வாழ்க்கையில் எடுத்து நடத்த நாம் முயற்சி செய்ய வேண்டும். அல்லாஹ் தஆலா அதற்கு நாம் எல்லோரும் தௌஃபீக் செய்வானாக. ஷேக் ரமீஸ் ரியாதி அவர்கள் மனித வாழ்வின் இறுதி நிமிடங்கள் என்கிற தலைப்பில் நம்முடைய இறுதி முடிவு நல்லதாக அமைய வேண்டும் என்பது பற்றி மிக உருக்கமாக பல செய்திகளை நினைவுபடுத்தியிருக்கக்கூடிய இந்த நேரத்தில் உண்மையிலேயே லைஃப் ஸ்டைல் மாற்றத்தினால் எல்லோரும் ஒரு விதமான நோயாளிகளாக மாறியிருக்கிற காலத்தில் கொஞ்ச நேரம் ஒரு இடத்தில் உட்கார்வது என்பதே மிகப்பெரிய சிரமம். எல்லோருக்கும் ஜோயிப்பை நீண்ட நேரம் உட்கார முடியாது, டயபெட்டிக் என்கிற பிரச்சனைகள் இருக்கக்கூடிய சூழ்நிலையில் அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை அறிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக உண்மையிலே இவ்வாறு தொடர்ச்சியாக உட்கார்ந்திருப்பது என்பது ஒரு பெரிய விஷயமாகும். அல்லாஹ் தஆலா இவ்வாறான மஜ்லிஸ்களில் கலந்து கொள்கிறவர்களுக்கு வாக்களித்திருக்கிற அனைத்து நன்மைகளையும் நம் எல்லோருக்கும் தந்தருள்வானாக. அன்புள்ள சகோதர சகோதரிகளே, ஒரு மிக முக்கியமான தலைப்பு தரப்பட்டிருக்கிறது. ஹலாலான வருமானம் ஒரு முஸ்லிமின் அடையாளம். நாம் வாழுகிற காலம் முழுமையாக மாற்றமடைந்திருக்கிற ஒரு காலமாகும். 1990களுக்கு பிறகு ஒரு சொல் அரசியல் பொருளாதார களத்தில் அதிகமாக பேசப்பட்டு வந்தது. அதுதான் குளோபலைசேஷன் என்று சொல்லக்கூடிய வார்த்தையாகும். தமிழிலே பூகோளமயமாக்கல், உலகமயமாக்கல் என்று சொல்வார்கள். இந்த பூகோளமயமாக்கல், உலகமயமாக்கல் என்கிற இந்த சிந்தனை உலகத்தை ஒரு கிராமமாக மாற்றுவது என்கிற ஒரு கன்செப்டை அடிப்படையாக கொண்டது. உலகத்தை ஒரு கிராமத்துக்குள்ள கொண்டு வர அதனுடைய அடுத்த கட்டம் உலகத்தை ஒரு ரூமுக்குள் கொண்டு வருவது. அடுத்தது விரலுக்குள்ள உலகத்தை கொண்டு வர. அந்த குளோபலைசேஷன் நான் நினைக்கிறது வெற்றி அடைந்து விட்டது. உலகம் என்று ஒரு ரூம் என்பதை விட எல்லாரும் விரல் நுனியிலும் இருக்கிறது. இப்போ நீங்கள் எங்கேயாவது போகணும்னா உடனே இப்போ மெசேஜ் வருதுன்னா உட்காந்து விசாவை போடலாம், டிக்கெட்டை புக் பண்ணலாம், ஏர்போர்ட்டுக்கு போனால் சரி. வாகனம் தேவையில்ல, அதுக்கும் ஒரு மெசேஜ் அனுப்பினா வாகனம் வந்து இருக்கும். இப்படி பூகோளமயமாக்கலினுடைய விளை இந்த உலகம் இவ்வாறு மாறியிருப்பதை நாம் பார்க்கிறோம். இந்த பூகோளமயமாக்கலால் நிறைய நன்மைகள் நடந்திருக்கின்றன. அதே நேரத்தில் மோசமான சில பாதிப்புகளும் ஏற்பட்டிருக்கின்றன. அந்த பாதிப்புகளில் ஒன்றுதான் நுகர்வு கலாச்சாரம் என்று சொல்லக்கூடிய ஒன்று வெரி ஸ்ட்ராங்காக வளர்ந்துவிட்டது. அதாவது கல்ச்சர் ஆஃப் கன்சம்ஷன். நுகர்வு கலாச்சாரம் என்றால் என்ன என்றால், புதிதாக வரக்கூடிய எல்லாவற்றையும் நானும் வாங்க வேண்டும் என்கிற உணர்வு. இந்த மேனஸ் சகோதரிகள் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான், அவங்க அசருக்கு முதலே வந்துட்டாங்க. அசருக்கு முதல் வந்து அசருக்கு பிறகு 2 பயான் கேட்டு, 3வது பயான் கேட்டு, 4வது பயான் கேட்குறத ஒரு சாதாரணமான விஷயம் இல்லை. எந்திரமான ஒரு நிலையில தான் முடியும். அதனால இப்போ லேடிஸ் டயர்ட் ஆகிடுறாங்க. அதனுடைய விளைவு என்னென்றால் எல்லாரும் இப்போ உட்காந்து பேசிட்டு இருக்கிறாங்க. மேலே பேச அனுமதிக்கத்தான் வேணும்.
இருந்தாலும் கூட மற்ற ஒரு சில பெண்கள் பரவாயில்லை, நானும் பயான் என்றாலும் கேட்டுத்தான் ஆக வேண்டும் என்கிற நிலையில் இருக்கிற பெண்களுக்கு அந்த பேசுகிற சகோதரிகளுடைய அந்த பேச்சு டிஸ்டர்ப் ஆகிருக்குன்னு சொல்கிறாங்க. எனவே நீங்கள் என்ன செய்யலாம்னா, கண்டிப்பாக பேசணும்னா கொஞ்சம் வெளியே வந்து பேசிட்டு போங்க. இருக்கிறார்கள் கேட்கிறவர்களுக்கு டிஸ்டர்ப் பண்ணாமல் இருங்க என்பதை நிர்வாக சார்பாக நினைவுபடுத்திக் கொள்ளும். சிஸ்டர்ஸ், தயவு செய்து இந்த அறிவித்தலை உள்வாங்கி கொஞ்ச நேரம் இன்னும் ஒரு 3/4 மணி நேரத்தில் இந்த பயான் முடிந்துவிடும், பொறுமையாக இருக்குமாறு அன்போடு கேட்கிறோம். இந்த குளோபலைசேஷனில் வந்த ஒரு விளைவு தான் நுகர்வு கலாச்சாரம். நுகர்வு கலாச்சாரம்னு சொன்னால் உற்பத்தி செய்யப்படக்கூடிய எல்லாவற்றையும் நானும் வாங்க வேண்டும் என்கிற உணர்வு. இதில் யாருக்காவது விதிவிலக்கான சிந்தனை இருக்குமான்னு கேட்டால் இல்லை. உண்மையிலேயே இதில் ஸ்மார்ட் ஃபோன் இல்லாதவங்க கையை தூக்குவாங்க. ஸ்மார்ட் ஃபோன் எனக்கிட்ட இல்லைன்னு சொல்கிறவங்க கையை தூக்குவாங்க. மாஷா அல்லாஹ், ஒரு கை தூக்கப்பட்டு 2 வேறு 3 பேர் பாரக்கல்லாஹு ஃபீக்கும். எங்கள் இன்னொருவர் 4 பேர். இந்த பெரிய க்ரௌடில் ஒரு 5 பேர் ஸ்மார்ட் ஃபோன் இல்லை. மாஷா அல்லாஹ், பெரிய பாக்கியசாலி. நான் நினைக்கிறேன் அவங்க வெரி ரிலாக்ஸ் ஆகிருப்பாங்க. உண்மையாக ஸ்மார்ட் ஃபோன் எல்லார்கிட்டையும் இருக்கு. அதில் நகைச்சுவை என்னன்னு கேட்டால், ஸ்மார்ட் ஃபோன், ஐஃபோன் எல்லாமே பாவிக்கிறோம். நமக்கு அதில் என்ன இருக்குன்னே தெரியாது. இப்போ எனக்கு ஒரு சகோதரர் ஒரு ஐஃபோன் அன்பளிப்பு செய்தார். அப்போ நான் இது விலை கூட எதுக்கு வாங்கிட்டாங்க, இல்லை நீங்கள் தாவாக பயன்படுத்தினாங்க. தாவாக பயன்படுத்தினா நான் கூகுளில் ஏதாவது தேடுவேன், யூடியூப்பில் தேடுவேன். அதுபோல் சில அப்ளிகேஷன்களை டவுன்லோட் பண்ணி வச்சுக்கணும். இப்போ ஒன்றும் தெரியாது, அது எனக்கு நார்மல் ஸ்மார்ட் ஃபோன்லேயே ஓகே. ஆனால் என் மகன் வந்து கிரேட் 9 படிக்கிற மாதிரி சொன்னால் இது எவ்வளோ விஷயம் இருப்பாப்பா, நீங்கள் சும்மா வச்சுருக்கீங்க. நான் சொல்ல வர போயிட்டு என்னன்னா, நமக்கு இதில் என்ன சிஸ்டம் இருக்கின்றதே தெரியாது, என்ன பயன்பாடு இருக்கிறதே என்பது தெரியாது. ஆனால் நமக்கு என்ன வேணும் என்று கேட்டால், புதிதாக வெளியாகக்கூடிய ஃபோன் எல்லோருக்கும் வேண்டும். வாகனம் ஃபுல் ஆப்ஷன், ஒரு வேர்டு தெரியும், ஃபுல் ஆப்ஷன். என்ன ஃபுல் ஆப்ஷன் என்ன? சீட்டை பட்டனில் பின்னுக்காகலாம், அட்ஜஸ்ட்மெண்ட் பட்டனில் செய்யலாம். இப்படி சில ஆப்ஷன்ஸை கூட்டி வந்தால் ஃபுல் ஆப்ஷன். அதுக்கு ஒரு 10 லட்சம் ரூபா கூட, 20 லட்சம் ரூபா வாகனத்தினுடைய பிராண்ட். இது பெரிய ஒரு நோய் இல்லை. சும்மா அந்த வெஸ்டர்ன் நாடுகளில் போய் பார்க்கும்போது கடைகளுக்குள்ள பார்த்தால் சும்மா இந்த பெண்கள் தூக்குற பேக் வந்து 10,000 ஈரோ. 10,000 ஈரோன்னு சொன்னால் கிட்டத்தட்ட எத்தனை லட்சம் வரும்? 40 லட்சத்துக்கு தான் வரும். பேக், ஹேண்ட் பேக் என்னென்ன ஒரு ட்ரெண்ட். இப்போ என்கிட்ட இந்த பேக், இந்த பிராண்ட். அப்போ பிராண்ட் நோய், ரைட்? அது மாதிரி வீடுகள் கட்டும்போது யாரும் இப்போ சிம்பிளாக வீடு கட்ட யோசிக்கிறது. வீட்டுக்குள்ள பொருட்கள் வாங்கும்போது இப்போ மெனுவல் வாஷிங் மிஷின் எல்லாம் இப்போ வாங்குறது ஃபுல்லி ஆட்டோமேட்டிக், ரைட்? எல்லாமே இருக்கும். விறகு இருக்குது, கேஸ் இருக்குது, இருந்தாலும் மைக்ரோவேவ் அவன் வேணும். இப்படி நம்ம வந்து நுகர்வு கலாச்சாரம் என்பது மேக்சிமம் வந்துடுச்சு. மேக்சிமம் வந்தால் இப்போ எல்லாருக்கிட்டையும் ஒரு சாதாரணமான ஒரு இலங்கையை பொறுத்தளவில் ஒரு கவர்மெண்ட் சர்வெண்ட்டுக்கு எவ்வளோ சம்பளம்? ஒரு 60,000 கூடினா 1 லட்சம் ரூபா கிடைக்கும். பெரிய ப்ரொஃபஷனல்ஸ் தவிர நார்மலான கவர்மெண்ட் சர்வெண்ட் அவர்கிட்ட இருக்கிற ஃபோன் எவ்வளோ? 60,000 ரூபா சம்பளம். ஃபோன் எவ்வளோன்னு கேட்டால் சும்மா சாதாரணமான ஸ்மார்ட் ஃபோன் 40,000, 50,000. அதே நேரத்தில் நிறைய பேர்கிட்ட நம்ம பார்க்குறோம் இந்த ஐஃபோன் சொன்னால் 2 லட்சம், 3 லட்சம், 5 லட்சம். பைக் அப்படி. அப்போ எல்லோருமே இந்த குளோபலைசேஷனுடைய பாதிப்பினால் நுகர்வு கலாச்சாரத்திற்குள் நிர்பந்திக்கப்பட்டிருக்கிறோம். இப்போ நுகர்வு கலாச்சாரத்திற்குள் நிர்பந்திக்கப்பட்ட பொருள் வாங்குவது எப்படி? இப்போ நம்ம கார் வேணும். முந்தி கார் வாங்குறோம், எப்படி வாங்கலாம்?
பழைய கார் கொண்டு வாங்குவோம், அதுக்கு காசு சேர்த்து முழு காசையும் கொடுத்தா தான் கார் தருவார். அந்த வேறு ஒரு சிஸ்டம் இருக்கிற ஆரம்பத்தில். இப்போ எப்படி இருந்தால் உங்களுக்கு டவுன் பேமெண்ட் தேவையில்லை. தெரிஞ்சவங்க டவுன் பேமெண்ட் இல்லாமல் கார் வாங்கலாம், இன்ஸ்டால்மெண்ட்டில் ஃபோன் வாங்கலாம், இன்ஸ்டால்மெண்ட்டில் நீங்கள் வீட்டுக்கு தேவையான இன்ஸ்ட்ருமெண்ட் எல்லாமே வாங்கலாம். அப்படி கொண்டு வந்துட்டாங்க. அதில் நல்ல ஒரு விஷயத்தை பாருங்க என்னன்னா, இப்போ இன்ஸ்டால்மெண்ட்டில் பொருள் விற்கிற கடைகள்கிட்ட நீங்கள் போய் இதை நாங்கள் வாங்க போகிறோம் அப்படின்னு சொன்னால் கேஷா கார்டான்னு பார்க்கணும். கேஷ் சொன்னால் ஒரு விலை, கார்டுட்டா வேறு ஒரு விலை. எதுக்கு கூட எடுக்கணும்? கார்டுக்கு தான் கூட எடுக்கணும். ஆனால் கார்டுக்கு டிஸ்கவுண்ட். கிரெடிட் கார்டில் நீங்கள் அந்த பொருளை வாங்குவதாக இருந்தால் டிஸ்கவுண்ட். இப்போ நம்ம எல்லாரையும் கொண்டு போய் இந்த சிஸ்டம் கடற்காரர்களாக மாற்றிடுச்சு. பிள்ளைக்கு கல்யாணம், இஸ்லாம் சொல்றது சிம்பிளாக கல்யாணம். வசதி இருந்தால் தானே ஒட்டக மரத்தும் வலிமா கொடுக்கலாம். ஆனால் சிறந்த திருமணம் எது? சிம்பிளாக நடக்கிற திருமணம். இப்போ நம்ம கல்யாணம் கனவு, பாப்பட கனவு, பிள்ளைட கல்யாணம் இந்த ஹோலில் நடக்க வேண்டும், இத்தனை 1000 பேர் அழைக்க வேண்டும், இப்படி ஹைஃபையாக விருந்து கொடுக்க வேண்டும் என்று. இப்போ சிலர் என்ன செய்யறாங்க, இப்போ கிராமப்புறங்கள் உள்ளவங்க கொழும்புல இப்போ 5 ஸ்டார் ஹோட்டலில் கல்யாணம். என்ன போய் எல்லாம் பில்லெல்லாம் போட்டது கூட கார்டு எடுத்து கொடுத்துட்டு வந்தால் அவங்க கார்டை ஸ்வைப் பண்ணி போட்டு ஒரு துண்டை கொடுப்பான், ஹலாஸ் முடிஞ்சு. எல்லாமே எப்படி வந்ததனால் இப்போ நம்ம எல்லோரும் ஏதோ ஒரு கோணத்தில் கடல்காரர்கள். அதே நேரத்தில் நம்ம எல்லாருக்கும் நிறைய காசு தேவை. இப்போ நிறைய காசு தேவை, ஒருத்தர் மறக்க மாட்டீங்க. ஃபேக்ட் தான். பேசுகிற மூலையுண்ட நிலைமை தான், இந்த தலைப்பு போட்டாக்கள நிலைமை தான், உட்கார்ந்து கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய மக்களுடைய நிலைமை என்னன்னா, எல்லாருக்கும் சல்லி தேவை. இப்போ இந்த சல்லியை எப்படி எடுப்பது? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நிறைய விஷயங்கள் முன்னறிவிப்பு செய்தார்கள். அவர்கள் முன்னறிவிப்பு செய்த விஷயங்கள் நடப்பது என்பது அவர்கள் ஒரு நபி என்பதற்குரிய ஆதாரமாகும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முன்னறிவிப்பு செய்த விஷயங்கள் நடப்பது என்பது அவர்கள் ஒரு நபிதான் என்பதற்குரிய ஆதாரம். நிறைய விஷயங்கள் முன்னறிவிப்பு செஞ்சிருக்கிறாங்க, நடந்து விட்டது, நடந்து கொண்டிருக்கிறது. அவ்வாறு முன்னறிவிப்பு செய்யப்பட்ட விஷயங்கள்ல ஒன்றுதான் யத்தி அலன் நாஸி ஸமான் லா யுபாலில் மர்உ மின் ஐன அஹதல் மால் அமின் ஹலால் அம் மின் ஹராம். ஒரு காலம் வரும், அந்த காலத்தில் மனிதன் ஹலாலா வருகிறதா ஹராமா வருகிறதா என்றெல்லாம் யோசிக்க மாட்டான். அவனுக்கு தேவை காசு, அவனுக்கு தேவை பணம். அந்த மைண்ட் செட்டுக்கு வந்து விடுவார். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலம், அதற்கு பிறகுள்ள காலங்களில் இருந்த முஃமின்களுடைய அடையாளம், அவர்கள் ஹலால் ஹராம்ல மிக ஸ்ட்ரிக்டாக இருந்தார். கொஞ்சம் மிஸ் பண்ணினாலும் கடுமையான எச்சரிக்கை வந்திருக்கிறது. உதாரணமாக நீங்கள் பாருங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஜக்காத் ஹராம், அவங்களுக்கும் அவங்களோட குடும்பத்திற்கும் ஜக்காத் ஹராம். இப்போ ஜக்காத் பேரிச்சம்பழங்கள் பள்ளிக்குள்ளே கொண்டு வந்து வைக்கப்படுகிறது. அறுவடை செய்கிறாங்க, ஜக்காத்தாக பேரிச்சம்பழங்களை கொண்டு வந்து வைக்கிறாங்க. இப்போ பேரிச்சம்பழம் குவியலான பள்ளி ஃபுல்லாக சின்ன பிள்ளைய வைக்கிறாங்க. என்ன பண்ணுவாங்க? யாரும் இல்லைன்னா ஓடி போய் பேரிச்சம்பழத்தை எடுத்து சாப்பிட்டாங்க. ஒரு பேரிச்சம்பழம் எடுக்கிறதால ஒன்றும் குறையாது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முன்னால மஸ்ஜித் நபவியில் உட்கார்ந்திருக்கிறார்கள். ஒவ்வொரு இடத்திலையும் பேரிச்சம்பழ குவியல்கள் இருக்கின்றன. அவங்களோட பேரப்புள்ள ஹசன் அல்லது ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹுமா வந்தவர் பார்த்தா நிறைய பேரிச்சம்பழம் இருக்கு. ஓடி போய் ஒரு பேரிச்சம்பழத்தை எடுத்து, ஒரு பேரிச்சம்பழம் பிடிச்சா அதை இதை நான் எடுக்கல, ஒரு பேரிச்சம்பழத்தை எடுத்து வாயில போடுறாங்க. அப்பா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முன்னால் பார்த்து கொண்டிருந்தவர்கள் எழுந்து ஓடுகிறார்கள். மகனை நோக்கி, பேரனை நோக்கி ஓடும்போது சொல்லுகிறார்கள், பேரனை துப்புங்க துப்புங்கன்னு போய் வாய்க்குள்ள விரலை போட்டு அந்த பேரிச்சம்பழத்தை எடுத்துட்டு கேட்டாங்க, அமா தஅலம் அன்ன ஸதகத ஹராமுன் அலைனா, ஜக்காத் நமக்கு ஹராம்ன்றது நமக்கு தெரியாதா என்றார்கள்.
அப்போ அந்த சின்ன பிள்ளை சாப்பிட்டு இருந்தால் பாவம் இல்லை அதுக்கு. ஆனால் ஹராம் என்று வரும்போது அவ்வளவு பேணுதல் அவர்களிடம் இருந்தது. அவங்களுக்கு அடுத்த சிறந்தவர் யாரு இந்த உம்மத்தில்? நபிகள் நாயகத்துக்கு அடுத்ததாக சிறந்தவர் யாரு? யோசிக்கிறேன். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அடுத்தபடியாக இந்த உம்மத்தில் சிறந்தவர் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு. அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மதீனாவில் இருக்கும்போது ஒரு நாள் அவங்களுக்கு பணிவிடை செய்யக்கூடிய ஒரு பையன் ஒரு உணவு கொண்டு வந்து கொடுக்கிறார். அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அந்த உணவு சாப்பிட்றார். சாப்பிட்டு கொண்டிருக்கும் போது அவன் கேட்கிறான், இது எப்படி வந்தன்னு தெரியுமா? அபூபக்கர் நீ தந்தா நான் சாப்பிட்றேன். இல்லை அபூபக்கரே, ஜாஹிலிய காலத்தில் இந்த ஜோசியம் சொன்னால், குறி சொன்னால் ஏதாவது கொடுப்பனவு தருவாங்க. அந்த அடிப்படையில் எனக்கு கிடைத்த ஒரு கொடுப்பனவு, அதை வைத்து தான் இந்த பொருளை வாங்கினேன் என்று சொன்னதும் கையில் இருந்ததை வீசினார்கள், வாயில் உள்ளதை துப்பி விட்டார்கள். அதோட நிறுத்தல் புகாரில் வரும். அபூபக்கர் ரலியல்லாஹு அவர்கள் தன்னுடைய விரல்களை வாய்க்குள் போட்டு வாந்தி எடுத்தார்கள். மேக்சிமம் வாந்தி எடுத்து விட்டு சொன்னார்கள் கையை தூக்கி, யா அல்லாஹ், என்னால் முடியுமானவரை நான் வாந்தி எடுத்து விட்டேன், என்னை தாண்டி என்னுடைய உடம்பில் கலந்து விட்ட ஹராமுக்காக உன்னிடம் மன்னிப்பு கேட்கிறேன் என்று சொன்னார். அவங்களுக்கு ஹராம் என்ற பயம். சில நேரங்களில் சில ஹராம்களை செஞ்ச நேரத்தில் சரியான எச்சரிக்கை. உதாரணமாக ஒரு யுத்தத்தில் ஒரு மனிதர், முஸ்லிம்கள் சார்பில் தான் அவர்கள் போராடுகிறார். போராடியவர் கனிமத்துக்குள்ளிருந்து ஒரு பெட்ஷீட், ஒரு போர்வை ஒன்றை ஒத்தருக்கு தெரியாமல் எடுக்கிறார். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எச்சரிக்கை செய்தார்கள், இதனால் அவருக்கு நரகம். நகுதுபில்லா. பொது சொத்து பெட்ஷீட்னாலும் சரி, ஒரு சின்ன டிஷ்யூ பேக்னாலும் சரி, பொது சொத்துன்னா அதில் அப்படி பேணுதலாக அவர்கள் இருந்தார்கள். இன்றைக்கு நம்முடைய நிலைமை என்ன? இந்த ஹலால் ஹராம் விஷயத்தில் மாஷாஅல்லாஹ் தபாரக்கல்லாஹ் ஒரு விஷயத்தை நம்ம நல்லா அவதானிக்கிறோம். என்னென்றால், பேச்சளவில் எல்லோரும் தக்குவாதாரிகள். ஹலால் ஹராம் விஷயத்தில் நான் தக்குவா ஓதும்போது நான் மிக கவனமாக ஓதுவேன், உங்களை இம்ப்ரெஸ் பண்ணுற மாதிரி ஓதுவேன், பயான் பண்ணுவேன். அதே போல நீங்கள் பாருங்க எப்படி வட்டி தலைவிரித்தாடுதுன்னு சொல்றாரு. அப்போ நம்ம நினைப்போம், இந்த பேசுகிற பேச்சை பார்த்தா வட்டின்னா இவர் விரண்டோடும், பார்த்தா பக்கத்தில் கிரெடிட் கார்டு, அவரை பர்ஸ் எடுத்து பார்த்தா ஃபுல்லாக கிரெடிட் கார்டு, HNBல கிரெடிட் கார்டு, BOCல கிரெடிட் கார்டு, பீப்புள்ஸ் பேங்கோட கிரெடிட் கார்டு. அப்போ கிரெடிட் கார்டு என்பது ஒரு வட்டியை அங்கீகரித்து சைன் பண்ணினால் கிடைக்கிற ஒரு கார்டு. குறிப்பிட்ட தவணைக்கு முதல் நான் கட்டி முடிப்பேன். கிரெடிட் கார்டு குறிப்பிட்ட தவணைக்கு முதல் நான் கட்டி முடிப்பேன். நான் குறிப்பிட்ட தவணைக்கு முதல் கட்டி முடிக்க தவறினால் வட்டி தருவேன் என்று உடன்பட்டு பெறுவதுதான் கிரெடிட் கார்டு. ஆனால் இவர் பெண்கள் வட்டி தலைவிரித்தாடுகிறது, நம்முடைய பெண்கள் ஹிஜாபோடு போய் நின்று வட்டி கெடுக்கிறார்கள், நம்முடைய ஆண்கள் தாடி வைத்து கொண்டு ஜுப்பா போட்டு கொண்டு வட்டி கெடுக்கிறார்கள் என்று இவர் பேசினதை பார்த்தோன்னு நம்ம நினைச்சுதான் ரொம்ப பெருதல் அடிப்பார்கள். ஆனால் என்ன என்றால், நீங்கள் ஹராத்தில் விழுந்துடக்கூடாதுன்றது என்னுடைய நிலைப்பாடு, நான் ஹராத்தில் விழுந்துடக்கூடாதுன்றது உங்களோட நிலைப்பாடு. ஆனால் நான் ஹராம் செய்யலாம், நீங்களும் ஹராம் செய்யலாம். சிம்பிளாக வந்துட்டு உண்மையிலே அன்புள்ள சகோதர சகோதரிகளை, பொருளாதாரம் என்பது, பணம் என்பது வாழ்க்கைக்கு அடிப்படையானது. நல்ல பணம் இல்லாட்டி வாழ ஏலாம். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், ولا تؤتوا السفهاء أموالكم التي جعل الله لكم قياما. سبحان الله. ولا تؤتوا السفهاء أموالكم التي جعل الله لكم قياما. உங்களுக்கு வாழ்க்கையின் அடிப்படையாக ஆக்கப்பட்ட பொருளாதாரத்தை விவரமில்லாதவர்களிடம் நீங்கள் கொடுத்து விடாதீர்கள். அப்ப என்ன சொல்றாங்க? பொருளாதாரம் என்பது வாழ்க்கையின் பேசிக்,
அடிப்படை பொருளாதாரத்தை. ஆனால் அந்த பொருளாதாரத்தை நாம் ஹலாலான முறையில் தேட வேண்டும், ஹலாலாகவே நாம் பொருளாதாரத்தை உட்கொள்ள வேண்டும் என்பதை குர்ஆன் நமக்கு பல இடங்களிலே வலியுறுத்துகிறது. அல்லாஹ் தஆலா சொல்லுகிறான், குலு மிம்மா ஃபில் அர்தி ஹலாலன் தய்யிபா. பூமியில் உங்களுக்கு தரப்பட்டது ஹலாலானதையே நீங்கள் சாப்பிடுங்கள், நல்லதையே சாப்பிடுங்கள். வலா தஅகுலு அம்வாலக்கும் பைனக்கும் பில் பாத்தில். உங்களுக்கிடையில் பொருளாதாரத்தை பிழையான முறையில் நீங்கள் சாப்பிட வேண்டாம். ஹலாலாக சம்பாதிக்க வேண்டும், ஹலாலாக சாப்பிடணும். அதே போல நம்ம மற்றவர்களுடைய விஷயத்திலையும் கவனமாக இருக்க வேண்டும். இந்த பொருளாதாரம் இன்றைக்கு சரி முயற்சிகளால் நமக்கு மிக அதிகமான தேவை உள்ளதாக மாற்றப்பட்டு விட்டது. ஆடம்பரம் வீண்பறை இல்லை, விதிவிலக்கு யாரும் இல்லை. சும்மா குறை சொல்றதுல சொல்லிட்டு இருக்கலாம். பர்சனலா இல்லாமல் ரஹிம ரப்பி. இப்போ நம்ம 5 பேரை பார்த்தோம், சும்மா டப்பா போட்டு வச்சுட்டு இருக்கிற பாக்கியசாலிகள் 5 பேரை பார்த்தோம். இப்படியாக பேணுதலாக இருக்கிறவர்கள் கொஞ்சம் பேரை தவிர பெரும்பாலானவர்களுடைய லைஃப் ஸ்டைல் என்று வீண்பறையும் ஆடம்பரமும் தான். அது பழகிச்சு. அந்த பாம்புன்ற ஊருக்கு போனால் நடுத்துண்டு நமக்கு சொல்லுவாங்க. நிர்வாணமாக இருக்கிற ஊருக்கு போய் ட்ரெஸ் போட்டு இருக்கிறது அசிங்கம் சொல்லுவாங்க. இதே போலதான் இந்த ஆடம்பர உலகத்திற்குள் சிக்கனமாகவும் பேணுதலாகவும் வாழ்வது என்பது கஷ்டம். வெங்கட பிரதேசங்கள் எல்லாம், ஈஸ்டர்ன் ப்ரொவின்ஸ்ல எல்லாம் நீங்கள் போய் பார்த்தால் ஒரு 20-25 வருஷத்துக்கு முதல்ல ஒவ்வொரு ஊரில் ஒரு தேநீர் கடை. அந்த தேநீர் கடையில் ஏதாவது டீ பன் இருக்கும், பிளேன் இருக்கும், பசுப்பால் இருக்கும். இப்படித்தான் இருந்துச்சு. கொஞ்சம் கொஞ்சமாக டெவலப் ஆகி அன்னை காலத்தில் நீங்கள் இப்போ ஈஸ்டர்ன் ப்ரொவின்ஸுக்கு வந்தீங்கன்னு சொன்னால் சுபஹான் அல்லாஹ் கொடும்பல் இல்லாத அளவுக்கு ஹைஃபை ரெஸ்டாரண்ட்ஸ் இருக்கு, ஃபாஸ்ட் ஃபுட். பிள்ளைகள் என்ன கேட்குறாங்கன்னா சப்மரின், பர்கர், பிஸா போகும். அந்த பிள்ளை போகும்ல நம்மளோட பிள்ளைங்க கேட்குறது போகும். ஒன்றும் செய்ய அன்ட்டில பிள்ளைகள் போயிருக்கு பாப்பா. அப்போ நம்ம போகிற இல்லையான்னு கேட்டால் பாப்பாவுக்கு இப்போ சிம்பத்தி. பிள்ளைகள் உள்ள பரிதாபத்தால் கூட்டிகிட்டு போகிறாங்க, காடிக்கு கொடுத்துட்டு வராங்க. இப்போ பொருளாதாரம் தேவை, ஆனால் நமக்கு அளவுக்கு அதிகமாக தேவையானதால் பேணுதலை நாம் இழந்து விட்டோம். பொருளாதாரம் அளவுக்கு அதிகமாக தேவைப்பட்டதனால் நமக்கென்று இருக்க வேண்டிய அடையாளம் ஹலால். அந்த ஹலால் என்கிற அந்த அடையாளத்தை நாம் இழந்து கொண்டு வருகிறோம். நல்ல ஏமாத்துறார், பொய் சொல்றார். நான் இந்த இடத்துக்கு வேணுமென்று தான் பார்க்குறேன். ஒரு இடம் பாருங்கன்னா இப்போ என்னன்னா சில யங்ஸ்டர்ஸ் சமூகத்துக்குள்ளே பாருங்க. இப்போ நம்மளுக்கு நல்ல பரிச்சயமான ஒரு நல்ல தெரிஞ்சவருடைய மகனாக இருப்பார், தம்பியாக இருப்பார், சில நம்மளோட பள்ளியோட தொடர்பானவராக இருப்பார், வெள்ளையும் சொல்லையுமாக இருப்பார், ஸ்மார்ட்டாக இருப்பார், நல்ல காரில் வருவார், நிறைய அவர்கிட்ட பேசுகிற திறமையிலையும் வந்து சொல்லுவார், நான் ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறோம், இப்படி ப்ராஃபிட் கிடைக்கும், அப்படி ப்ராஃபிட் கிடைக்கும் அப்படின்னு மார்க்கெட்டிங் செய்யலாம். செஞ்சோடனே நமக்கும் நிறைய காசு தேவை. நமக்கு ஒரு சீட்டு வந்துச்சு, நம்மளோட கையில் ஒரு 50 லட்சம் ரூபாய் காசு இருக்குது, என்ன செய்யறதுன்னு தெரியாது. நல்ல புள்ள 5 வக்து தொழுறான், தெரிஞ்சவர மகன். நம்ம சரி நம்ம கண்டிஷன் போகிறோம், லாப நஷ்டத்தில் பங்கு, சாதாரண வருமானம் அப்படின்னு சொன்னோன்னா தூக்கி 50 லட்சத்தை கொடுக்குறோம். கொடுத்ததோடு நம்ம நிற்கிறத நம்மளோட கூட்டாளி அவனும் அழுதுட்டு நிற்கிறான். பிள்ளைகள படிப்பு, ஸ்கூல் ஃபீஸ், நிறைய பிரச்சனை இருக்குன்னு அவன் அழுதுட்டு அவனை கூப்பிட்டு உனக்கிட்ட இருக்கிற 10 லட்சத்தை கொடு, அவனும் கொடுக்குறான் 10 லட்சம். நம்மளே அட்வர்டைஸ் பண்ணி ஒரு 2 கோடி ரூபாய் சேர்த்து கொடுக்குறோம். மாசம் தான் ஃபர்ஸ்ட் மாதம் எதிர்பார்க்காத ப்ராஃபிட். இப்போ திரும்ப மார்க்கெட்டிங் செய்கிறோம்.
நல்ல ப்ராஃபிட் கிடைக்குது. 50 லட்சம் கொடுத்து கூட ப்ராஃபிட். இப்படி நம்ம மாறி மாறி கொடுத்து முடிய ஆள் தலைமறைவு. நம்ம இன்வெஸ்ட் பண்ணின நம்மளோட பிள்ளைதான் தெரிஞ்சவர் தான் ஆப்ஸ்கொண்டட், ஊரை விட்டு ஓடிவிட்டார், எங்கிட்ட தெரியாது. எவ்வளவா? சும்மா 50 கோடி தான். 50 கோடி ரூபாய் அடிச்சுட்டு மாறிட்டார். சிம்பிளா பார்க்கலாம். ஒரு பயம் இல்லை, ஒரு மனச்சாட்சி இல்லை, தனக்கு பிள்ளைகள் இருக்கிறார்களே என்கிற ஒரு கவலை இல்லை. இது ஒரு பெரிய ரேஞ்சில் இப்படி போயிட்டு இப்படி சீட்டர்ஸ் நிறைய கவனமாக இருக்கும். குர்ஆன் சொல்லுது, நீங்கள் கடன் கொடுத்தா ஒப்பந்தங்களை எழுதுங்க, டாக்குமெண்ட்ஸ் உருவாக்குங்க, சாட்சிகளை போடுங்க. இதை விட்டுட்டு நம்பிக்கை. முபாரக் மதனி எங்களுக்கெல்லாம் நல்லா தெரிஞ்சாங்க, நல்ல மனுஷன், நல்லா பேசுவார். நான் வேணுமென்று பேசுறது இல்லை, இதை சோசியல் மீடியாக்களில் போக வேண்டும் என்பதற்காக பேசுகிறேன். முபாரக் மௌலவி நல்ல மனிதர். நாங்கள் பயானுக்கு வந்தால் கூட காசு எடுக்க மாட்டார். குத்துபாக்கு வருவார், காசு கொடுக்கும் வேணாங்குவார். அப்படியானால் கொடுங்க, அவர் பிஸ்னஸ் கொஞ்சம் நல்லா இருக்கும். பிறகு முபாரக் மதியை காணல. முபாரக் மலை கோல் போட்டால் ஆன்சர் இல்லை. சில நேரங்கள் முபாரக் மதனிகிட்ட நீங்கள் போய் காசு கேட்டால் பிஸ்னஸ்ல போட்டு லொஸ்ட் ஆயிடுச்சு. பிஸ்னஸ் என்பது லாப நட்டத்தை கொண்டது. நீங்கள் தௌஹீத்வாதி இல்லையான முபாரக் மதனி பேசுகிறார். அல்லாஹ் தான் முபாரக் மதனிக்கும் இவர்கள் போன்றவர்களுக்கும் ஹிதாயத்தை கொடுக்க வேண்டும். மக்கள் வெளிப்படைய வேண்டும். தொப்பி போட்டு கொண்டு வருகிறவர்கள், தாடி வைத்துக் கொண்டு வருகிறவர்கள், மௌலவி வேடத்தில் வருகிறவர்கள் என்பதற்காக மார்க்க சட்டங்களை நாம் மாற்றக்கூடாது. விசாரிக்கணும், சாட்சி வைக்கணும், ஆதாரம் எடுக்கணும், எழுதணும், எல்லாம் செஞ்சோம்னா ஏதோ ஒரு இடத்துல நம்ம பிடிக்கணும். இல்லைன்னா பிறகு நடந்தது ஃபேஸ்புக்கில் எழுதுறது, கேள்விப்பட்டோம்னா எல்லா மௌலவிகளையும், எல்லா ஆட்சியாளர்களையும், எல்லா நல்ல பிள்ளைகளையும் கெட்டவர்களாக சித்தரிக்க முயற்சி செய்வது பிள்ளைகளாகும். அப்ப இந்த பொருளாதார ஆசை ஒரு பக்கம் ஒரு கூட்டத்தை கள்வர்களாக, திருடர்களாக மாற்றிக்கொண்டு போகிறது. இன்னும் ஒரு பக்கம் ஒரு கூட்டம் கடுமையாக ஏமாற்றப்பட்டு நடுத்தெருவில் நிற்கிற ஒரு துர்ப்பாக்கிய நிலைக்கு சென்று கொண்டிருக்கிறார். இந்த நேரத்தில் நம்ம சமூகத்திற்கு ஷேக் ரமேஷ் சொன்னது போல நம்ம அந்த விழிப்பூட்ட வேண்டிய தேவை இருக்கிறது. நம்முடைய இறுதி முடிவு இதுதான் நமக்கு இருக்கிற பெரிய ஒரு ஆய்வு. நல்ல மூச்சாயிரும், நல்ல மூச்சு கிடைக்கும் எல்லாருக்கும். சில தொடர்புகள் இருக்கிறது நமக்கும் அல்லாஹ்வுக்கும் மட்டும். அந்த விஷயங்களில் அல்லாஹ் நம்மை மன்னிப்பான். நம்ம தௌபா செய்தால் நிச்சயமாக மன்னிப்பான். தௌபா செய்யாட்டியும் அல்லாஹ் நாடினால் மன்னிப்பான். சில நேரம் சொர்க்கத்துக்குள்ளே இருந்து அவனுடைய ரஹ்மத்தால தௌபா செய்யாவிட்டாலும் நம்மளை ரிலீஸ் பண்ணுவான். ஆனால் அடியார்களோடு உள்ள உறவிருக்கிறது, நான் சொன்னேன், இந்த நினைத்த நாட்டு கூதல் இல்லை என்பது போல பழகினா ஏமாத்துறது சிம்பிள், பொய் சொல்றது சிம்பிள், இப்படி வந்துடும். ஆனால் நம்ம மௌத்த நினைக்கும் திடீர் மரணங்கள் நிறைந்த ஒரு காலங்கள். இவ்வளவு பேரை ஏமாற்றி விட்டு, பொய் சொல்லி உழைத்து விட்டு, பொய் சொல்லி சம்பாதித்து விட்டு, காசு இருக்கு, ஹைவே வெஹிக்கிள் இருக்கு, பெரிய வீடு இருக்கு, கொழும்புல ஃபிளாட்ஸ் இருக்கு, மௌத்தா அவங்களை என்ன செய்ய போறோம்? அவர் சொன்னார், மலக்குல் மௌத் அலைஹிஸ்ஸலாம் வந்து யா ரூஹல் ஹபீபா யா ரூஹல் தய்யிபா என்றுதான் அழைப்பார்கள். பணக்காரன் என்று கூப்பிடுறதில்ல, ஹாஜியார் என்று கூப்பிடுறதில்ல, ஷேக் என்று கூப்பிடுறதில்ல. நல்ல ஆத்மாவே கெட்ட ஆத்மாவே, நம்ம ஆத்மா நல்ல ஆத்மாவாக போகும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்கள் ஒரு நாள் கேட்டார்கள், அத்ததுரூன மனில் முஃப்லிஸ், முஃப்லிஸ் யார் என்று உங்களுக்கு தெரியுமா என்று கேட்டார்கள். முஃப்லிஸ் என்று சொன்னால் இந்த பேங்க்ரப்ட் ஆனவன் தான். நேரடியாக சிம்பிளாக புரிகிறவர் வங்குரோத்து நம்ம சொல்றோம். பேங்க்ரப்ட் இந்தியாவில் திவானானவன் என்று சொல்லுவோம். இந்த பேங்க்ரப்ட் ஆனவன் யார் என்று தெரியுமான்னு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களிடம் கேட்ட நேரத்தில் சஹாபாக்கள் சொன்னார்கள், யார் ரசூலல்லாஹ் மல்லா தீனார லஹு வலா திர்ஹம்,
யாரிடம் தீனாரும் திர்ஹமும் இல்லாமல் போகிறதோ அவர் தான் பேங்க்ரப்ட். நம்மளோட பாசியம் தானே, இன்வெஸ்ட் பண்ணி லோஸ்டான பேங்க்ரப்ட், அல்லது ஒரு ஏதாவது தொலைச்சவங்க பேங்க்ரப்ட். இதை சஹாபாக்கள் சொன்னாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இவன் உண்மையான பேங்க்ரப்ட் அல்ல. இன்றைக்கு லோஸ்டானவன் நாளைக்கு ஒரு ரூட்டில் எழுப்பிடுவான். பிஸ்னஸ் ஃபெயிலியரானவன் இன்னும் ஒரு பிஸ்னஸில் எழும்ப வாய்ப்பு இருக்கு. ஆனால் உண்மையான பேங்க்ரப்டானவன் யார் தெரியுமா? நாளை மறுமையிலே அல்லாஹ்வுடைய நீதிமன்றத்தில் வந்து நிறுத்தப்படும் போது அவன் உலகத்தில் தொழுகையாளியாக இருந்திருப்பான். நல்ல முன்சவத்தை தொழுவான், ஜமாத்தோட தொழுவான், தஹஜ்ஜத் தொழுவான், நோன்பு பிடிப்பான், ரமலான் நோன்பு பிடிப்பான், சுன்னத்தான நோன்பு பிடிப்பான். இப்படி நிறைய அமல் செய்து விட்டு அல்லாஹ்வுடைய நீதிமன்றத்தில் வந்து நிற்பான். உலகத்தில் இருக்கும் போது وَقَدْ أَكَلَ مَالَ هَذَا وَضَرَبَ هَذَا وَشَتَمَ هَذَا وَسَفَكَ دَمَ هَذَا. இவன் இன்னாரை அடித்திருப்பான், இன்னாருக்கு ஏசியிருப்பான், இன்னாருடைய இரத்தத்தை ஓட்டியிருப்பான், இன்னாருடைய பொருளாதாரத்தை அநியாயமாக சாப்பிட்டிருப்பான். மற்றவர்களோட பொருளாதாரத்தை அநியாயமாக சாப்பிட்டு கொண்டு தொழுகிறவன், நோன்பு பிடிக்கிறவன், ஹஜ்ஜுக்கு போறவன், உம்ராவுக்கு போறவன் நிச்சயமாக மறுமை நாளை லாஸ் பண்ணிய ஒரு திவாலானவன், பேங்க்ரப்டானவன் என்பதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள். இந்த ஹதீஸ் சஹீஹ் முஸ்லிமில் இடம்பெறக்கூடிய வெரி ஸ்ட்ராங்கான ஒரு ஹதீஸாகும். அப்ப நான் மூத்தாகும் போது யாருக்கும் நான் அநீதி இழைத்து விட்டு போகக்கூடாது. எஸ்பெஷலாக பொருளாதார ரீதியில் நான் யாருக்கும் அநீதி இழைத்து விட்டு போகக்கூடாது என்கிற பயம் நமக்கு இருக்க வேண்டும். அன்புள்ள சகோதர சகோதரிகளே, இந்த உலகத்தில் நம்மகிட்ட பணம் இருக்கு, செல்வாக்கு இருக்கு, அதிகாரம் இருக்கு, காசு இருக்கு, எல்லாம் இருக்கு. நம்மள இருக்கிற அல்டிமேட் ஆனந்தம் இல்லை. இப்போ ஒரு ஆளுக்கிட்ட எல்லாமே இருக்கு, கடும் வருத்தம், எல்லாம் பாதுகாக்கணும். அவருக்கு வயிற்றில் கொலன் கேன்சர், அல்லது கிட்னி ஃபெயிலியர், அல்லது ஹார்ட் வீக், அல்லது பிரெயின் டியூமர். இவன் என்ன பண்ணுவாங்க? பணத்தை நம்புவார், அதிகாரத்தை நம்புவாங்க, செல்வாக்கை நம்புவார். நெவர். அவர் நம்ப போறது எது? ரப்புல் ஆலமீன். இவர் என்ன பண்ணுவார்? போய் பார்க்குற எல்லார்கிட்டையும், அவரை பார்க்க போற எல்லார்கிட்டையும் என்ன சொல்றாருன்னா, எனக்கு அவர் துவா செய்வார், அவர் துவா செய்வார். ஆனால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் துஆ கபூலாக கூடிய ஒரு மனிதனுடைய நிலையை அடையாளப்படுத்தி விட்டு சொன்னார்கள். அதாவது நீண்ட பிரயாணத்தில் வெரி டயர்டாக இருக்கிற ஒரு மனிதன் கையை தூக்கினார், அல்லாஹ் கபூல் செய்வார். இது கபூலாகக்கூடிய சந்தர்ப்பங்களில் ஒன்று. ஆனால் ஒரு மனிதன் நீண்ட பிரயாணம், உடம்பெல்லாம் பொழுதி, தலைவிரி கோலம், வெரி டயர்ட், அவன் உட்கார்ந்து அல்லாஹ்விடத்தில் கைகள் இரண்டையும் உயர்த்தி யா ரப் யா ரப் என்று மன்றாடுகிறார். ஆனால் மத்அமுஹு ஹராம் வ மல்பஸுஹு ஹராம் வ மஷ்ரபுஹு ஹராம் வ குத்திய பில் ஹராம். அவனுடைய சாப்பாடு ஹராம், அவனுடைய பானம் ஹராம், அவனுடைய ட்ரெஸ் ஹராம், அவனுடைய லைஃபே ஹராம். ஃபஅன்னா யுஸ்தஜாபு லஹு. அவனுடைய துஆ எப்படி கபூல் செய்யப்படும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். இந்த மறுமை பயம் நம்மிடம் வரவேண்டும். இதை நிறைய நம்ம சொல்லிக்கொண்டே இருக்கணும். கொத்துபாக்கள்ல, இப்படி பயான்கள்ல அடிக்கடி சொல்லும் போது ஈமான் உள்ள மக்கள், இந்த நிகழ்ச்சியில் சொன்னார், வதக்கில் ஃபைன் முஃமினீன், நீங்க ஞாபகத்தை கொண்டே இருங்க, ஈமான் உள்ளவர்களுக்கு அது பயன் தரும். அன்புள்ள சகோதர சகோதரிகளே, நம்ம மஹ்ஷரில் கொண்டு போய் நிறுத்தப்படுறோம். எல்லாரும் யௌம துபத்தலுல் அர்து கைருல் அர்த், இந்த பூமி வேறு பூமியாக மாற்றப்படும். சூழ்வதப்பட்டதுக்கு பிறகு பூமி வேறு பூமியாக மாற்றப்படும் என்றால் இந்த பூமியுடைய ஷேப் மாறிடும். மரம் இருக்காது, கட்டடங்கள் இருக்காது, வீடு இருக்காது, மண்ணெல்லாம் இருக்காது. சுப்ஹானல்லாஹ். இது எப்படி என்றால் வெள்ளி பானையை கொண்டு அல்லது சுடப்பட்ட ரொட்டியை கொண்டுதான் தரை இருக்கும். சூரியனை கொண்டு வந்து நம்முடைய தலைக்கு 1 மைலுக்கு மேல் அல்லாஹ் வைத்து விடுவார். தலைக்கு சரியா 1 மைலுக்கு மேல். பூமி சுழலாது, சூரியன் ஓடாது. கற்பனை பண்ணணும். பூமியும் சுத்தாது, சூரியனும்
ஓடாது, வைக்கப்பட்ட இடத்துல ரெண்டுமே இருக்கு. அப்ப எப்படி தலைக்கு மேல சூரியன் இருந்தா 24 hours வெயில தான் இருக்கு. அந்த நம்ம சொல்லுவோம் மதிய நேரம், உச்சி நேரம் என்று சொல்லுவோமே, அந்த நேரமாகத்தான் மஹ்ஷர் இருக்கும். இந்த மஹ்ஷரில் எழுப்பப்படுகிற நாம் யாருமே, நல்லவர்கள் கெட்டவர்கள் யாருமே, அவர்களுடைய உடம்பில் ஒரு துண்டு துணி இருக்கார், காலில் செருப்பு இருக்கார். இந்த மஹ்ஷரில் அல்லோல கல்லும் ஈமான், இது நம்ம நம்ப வேண்டிய விஷயம். சும்மா பயானுக்கு கேட்டுட்டு போவாங்க, நம்மளோட மைண்ட்ல எடுத்து நம்ம திரும்ப திரும்ப யோசிப்போம். அப்ப மஹ்ஷரிலே நாம் இப்படி நிற்பது என்பது ஷார்ட் டைம் அல்ல. நம்முடைய உலகத்தில் உள்ள இந்த வருட கணப்பீட்டின்படி சுமார் 50,000 வருடங்கள் அளவு அங்கே நிற்க வேண்டும். அந்த நீதிமன்றத்திற்கு விசாரிப்பதற்காக அல்லாஹ் வருவான், மலக்குகள் அணி அணியாக இருப்பார்கள். அல்லாஹ் வந்து நம் ஒவ்வொருவரோடும் நேரடியாக பேசுவான். மா மின்கும் மின் அஹதின் இல்லா சயுகல்லிமுஹு ரப்புஹு லைஸ பைனஹு வ பைனஹு தர்ஜுமான். உங்கள் ஒவ்வொருவரோடும் அல்லாஹ் நேரடியாக பேசுவான், மொழிபெயர்ப்பாளர்கள் யாருமே இருக்க மாட்டார்கள். அல்லாஹ் ஏழுமா இல்லாதா? நிச்சயமாக இருக்கும். ரப்பல் ஆலமீன் ஒவ்வொரு இண்டிவிஜுவலோடும் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் முதல் கொண்டு கடைசி சூழப்படுகிற நேரம் வரை உலகத்தில் இருந்த ஒவ்வொரு மனிதனோடும் அந்த ரப்புல் ஆலமீன் இந்த வானங்களையும் பூமிகளையும் அவற்றில் உள்ளவையும் அவற்றுக்கு இடைப்பட்டவற்றையும் ஜின்களையும் மலக்குகளையும் எல்லாவற்றையும் படைத்து பரிபாலித்துக் கொண்டிருக்கக்கூடிய கதீர், காதிர், முக்ததிர், அலா குல்லி ஷைஇன் கதீர் என்று தன்னை வர்ணிக்கக்கூடிய அந்த அல்லாஹ் தஆலா பேசுவார். அப்படி பேசும்போது அல்லாஹ் பேசிக்கலி 4 கேள்விகள் ஒவ்வொருவனிடமும் கேட்பார். அந்த 4 கேள்விகளுக்கு பதில் சொல்லாமல் ஒரு அடியானுடைய பாதம் அசைக்கப்பட மாட்டார். அந்த 4 கேள்விகள் என்ன? முதலாவது அன் உம்ரிஹி ஃபீமா, உன்னுடைய ஆயுளை எப்படி கழித்தாய். இரண்டாவது சொல்லுங்க, முதல் உன்னுடைய ஆயுளை எப்படி கழித்தாய். இரண்டாவதுங்கப்பா யாராவது உன்னுடைய மாலிகம் அசந்த், உன்னுடைய மாலிகத்தை எப்படி கழித்தாய். மூன்றாவது உன்னுடைய அறிவை கொண்டு நீ என்ன செய்ய, உனக்கு கிடைச்ச குர்ஆனுடைய இல்ம், ஹதீஸுடைய இல்ம், இந்த இல்மை கொண்டு நீ என்ன செய்தாய். அதே போல வஅன் மாலிஹி மின் ஐன இக்தஸபஹு வ ஃபீமா அன்ஃபக, உன்னுடைய பொருளாதாரம் உனக்கு எப்படி வந்தது, எப்படி போனது. அப்போ ஒரு முஃமின் என்பவன் மறுமையை நம்புகிறான். அவனுக்கு கடுமையான பயம் இருக்க வேண்டும். நாளை அல்லாஹ் என்னிடம் என்னுடைய வீட்டை பற்றி, என்னுடைய காரை பற்றி, என்னுடைய ஒவ்வொரு அம்சத்தை பற்றியும் என்னிடத்தில் கேட்டால் நான் என்ன ஆன்சர் பண்ணுவது? காசு வரல போகும். அதே நேரத்தில் அன்புள்ள சகோதர சகோதரிகளை, இந்த உலகத்தில் நாம் காணுகிற அதே நேரத்தில் சரியாக உள்வாங்காத ஒரு அடிப்படை உண்மை என்ன தெரியுமா? நம்ம எல்லோரும் இந்த உலகத்துக்கு வரும்போது வெறும் கையோடு தான் ஒன்றுமில்லை. உலகத்துக்கு வரும்போது வெறுமனே வந்தோம். போகும்போது எப்படி அனுப்பி வைக்கிறாங்க நம்மளை. சுபஹானல்லாஹ், நான் பேசுகிறீங்களா முத்தாய் முதல்ல என்ன பண்ணுவாங்க? எடுத்த உடனே இந்த ட்ரெஸ்ஸோட நோட்டுக்கு அனுப்புவாங்க. இல்லை, தூக்குவீங்க, எடுப்பீங்க, முதலாவது சோஃபா கரட்டுவீங்க, உழுவு போட்டுங்க, ட்ரெஸ் எல்லாம் உரிந்தெடுத்து விடுவீர்கள். அதுக்கு கூட கண்ணாடி, அது கூட கையில் இருக்கிற வாட்ச் கரண்ட் கூட இந்த மோதிரம், இது என்ன செய்ய போகுது? கவர் கூட கொண்டு போனாங்க மோதிரத்தை சிலர் கோட் பண்ணி கேட்குறாங்க, ஷேக் பாப்பா மூத்து பல்லு கட்டி இருக்கிறாங்க, பாப்பா மூத்து பல்லு கட்டி இருக்கிறாங்க, ஆர்டிஃபிஷியல் டூத். என்ன பண்ற? கலட்டி கிடவா வச்சு கிடவா? என்னத்தை கொண்டு போகும்? அப்ப நம்ம மறுமையை நம்பலையா? இந்த பயம் நம்மிடம் வந்தால் நிச்சயமாக ஹராமுடைய விஷயத்தில் நம்மிடத்தில் கண்டிப்பாக பேணுதல் இருக்கும்.
ஹராமுடைய விஷயம் லேசானது அல்ல. இப்போ ஹராம் என்று சொல்லும்போது முதலாவது நிலையில் இருக்கிறது வட்டி. வட்டி வெரி டேஞ்சரஸ் பாவம். அதில் ஆக கேவலமானவர்கள் யாருன்னா காசை கொடுத்துட்டு வட்டி எடுக்கிறாங்க. இந்த வட்டி கொடுக்குறது, காசை கொடுத்து வட்டி எடுக்கிறது, எடுத்து சாப்பிடுறது. இது ஒரு வங்கியில் போட்டுட்டு வட்டி எடுத்தார், அல்லது தனி நபர்களுக்கு கொடுத்து விட்டு வட்டி எடுத்தார், அல்லது வேறு ஏதாவது ஒரு முறையில் கொடுத்து விட்டு வட்டி எடுத்தாலும் இந்த வட்டியை வைத்து வாழ்கிறவர்கள் இருக்கிறார்கள். வட்டி பணத்தை எடுத்து தின்பது, உடுப்பது, உடுக்க கொடுப்பது, தின்ன கொடுப்பது, வாகனம் வாங்குவது, வீடு கட்டுவது, கல்யாணம் நடத்துவது, காணி வாங்குவது, பிள்ளைகளை படிப்பிப்பது, இப்படி செய்கிறவன் அல்லாஹ்வுடைய பார்வையில் மிக கேவலமானவன். இது வட்டியில் ஆக டேஞ்சரான இடம். ரெண்டாவது வட்டி தின்ன கொடுக்கிறது. இப்போ நமக்கு கஷ்டம் உள்ளதுக்காக போய் வட்டி வாங்கிட்டு நம்ம அவனுக்கு வட்டி கொடுத்துட்டு தின்னு அதுவும் ஹராம். அடுத்தது இந்த வட்டிக்கு சாட்சிக்கு போகிறது, ஹெல்ப் பண்ணுறது. இப்போ சிலர் என்ன செய்வாங்கன்னா பேங்கில் லோன் எடுக்க போவாங்க, போகக்குள்ள நம்ம என்னது சாட்சிகள் 2 பேர் தேவை. கரண்டி என்ன சொல்கிறோம், கரண்டி, அதுக்கு நம்ம போய் நிற்கிறோம். அது பிஸ்னஸாக இருந்தாலும் சரி, வீட்டு லோனாக இருந்தாலும் சரி, அல்லது வேறு இன்னொரு பொருள் வாங்குறதுக்கான லோனாக இருந்தாலும் சரி, அதுக்கு நம்ம போகிறோம். அதே நேரத்தில் அங்குள்ள சகோதரர் சும்மா கண்டல்ன்ற மாதிரிலாம் எல்லாத்தையும் வட்டி ஆக்கிறாரு. சிலர் என்ன செய்யறதுன்னா சும்மா ஃபத்வா கொடுக்குறது, எல்லாம் வட்டி வட்டின்னு. வட்டிக்குண்டு இஸ்லாத்தில் வரையறை இருக்கிற, அதை பேசுறதுக்கு டைம் இல்லை. இப்போ நம்ம நினைக்கிறதெல்லாம் வட்டி ஆகாது. பேங்கில் உள்ள எல்லா டீலிங்கும் வட்டியும் அல்ல, எல்லா பேங்கில் உள்ள எல்லா டீலிங்கும் வட்டியும் அல்ல. உலமாக்கள்கிட்ட போய் வட்டியா இல்லையா விசாரி. உங்களோட மனசுக்கு வந்தபடி இது வட்டி ஹராம்னு சொல்றது ஹராம். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், வலா தகூலு லிமா தஸிஃபு அல்சினத்துக்குமுல் கதீப் ஹாதா ஹலால் வ ஹாதா ஹராம். உங்களோட வாய்க்கு வந்த மாதிரி நீங்க நமக்கு ஒன்று பிடிக்காம போகும். நமக்கு பிடிப்பதெல்லாம் ஹலால், நமக்கு பிடிக்காத எல்லாம் ஹராம். அப்படி வர அல்லாஹ் சொல்றார், உங்களோட நாவுக்கு வந்தபடி இது ஹலால் இது ஹராம் என்று சொல்லாதீர்கள். அப்படி சொன்னால் நீங்கள் அல்லாஹ்வின் மீது பொய்யை இட்டு கட்டுகிறீர்கள். அல்லாஹ் மீது பொய் சொல்ற உருப்பட மாட்டார். அல்லாஹ் சொல்றான், எச்சரிக்கை செய்யறான். இப்போ ஹலால் ஹராம் என்று சொல்றது ஆதாரத்தின் அடிப்படையில் இருக்க வேண்டும். இப்போ நிறைய பேர் என்னன்னாலும் அது ஹராம், அது வட்டி, இப்படி சிம்பிளா சொல்லிட்டு போறாங்க. அப்படி வட்டி ஹராம், வட்டிக்கு கொடுப்பது ஹராம், வட்டி கொடுப்பது ஹராம், வட்டிக்கு சாட்சியாக நிற்பது ஹராம். ஏனென்றால் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வட்டி சாப்பிடுகிறவன், சாப்பிட கொடுக்கிறவன், வட்டிக்கு சாட்சியாக நிற்கிறவன், அதை எழுதுகிறவன் எல்லோரையும் சபித்துள்ளார்கள் என்று ஜாபிர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள். ஆக மோசமான பாவம் இந்த வட்டி. அது 1% வட்டியாக இருந்தாலும் சரி, 9% வட்டியாக இருந்தாலும் சரி. நிர்பந்தத்தில் சில நேரம் வட்டி அனுமதிக்கப்படும். நிர்பந்தம் என்னது? உங்களோட கடையை டெவலப் பண்ணுறது நிர்பந்தம். ஒரு சின்ன கடை வச்சிருக்கிறேன், பேங்கில் கால் பண்ணிக்கலாம், உங்களுக்கு நல்ல லோன் தரும், கடையை டெவலப் பண்ணலாம் நீங்கன்னு சொன்னால் உடனே போகிறது என்னன்னா நிர்பந்தம். வெளிநாட்டுக்கு போகிறது நிர்பந்தம். பிள்ளைக்கு கல்யாணம் முடிச்சு கொடுக்கறதுக்காக பெரிய ஹோல் புக் பண்ணி அந்த கல்யாணத்தை ஆடம்பரமாக நடத்துறது நிர்பந்தமாக. அப்போ நிர்பந்தத்தின் போது வட்டி அனுமதிக்கப்படும் என்று சொன்னால், நிர்பந்தம் என்று சொன்னால் என்ன? நம்மளோட உயிர் போகும், வாழையெல்லாம் போகிறது. ஒரு சர்ஜரி செய்யும், நல்லா பாதுகாப்போம், எல்லாரையும் ஒரு ஆப்ரேஷன் பண்ண போகிறோம், பள்ளியில் போய் நம்மகிட்டே உண்டுமில்லை விற்கிறதுக்கு. ரைட், ஒரு காணியும் இல்லை, வீட்டில் நகையும் இல்லை, வாகனம் இல்லை, ஒன்றுமே இல்லை விற்கிறதுக்கு. பள்ளியில் போய் உதவி கேட்டு பார்த்தோம், அரசாங்கத்தில் உதவி கேட்டு பார்த்தோம், யாரும் ஃப்ரெண்ட்ஸுக்கிட்ட கேட்டோம், யாரும் ஹெல்ப்பும் பண்ணலை, கடனும் தரபடி. இப்போ நமக்கு ஆப்ரேஷன் பண்ணி ஆகணுமா இல்லையா? இந்த நேரத்தில் நமக்கு ஒரே ஒரு ஆப்ஷன் தான், வட்டின்னு சொன்னால் போகலாம்.
அதையும் அவாய்ட் பண்ணி கொண்டால் இந்த கட்டத்தில் மட்டும்தான் வட்டி அனுமதிக்கப்படும். ஆனால் இன்றைக்கு நம்ம எல்லாரும் சில அரசாங்க உத்தியோகத்தர்கள், நான் எல்லாரையும் சொல்லலை, செய்கிறவர்களை சொல்கிறேன், எல்லாருக்கும் உரைக்க தேவையில்லை, செய்கிறவங்க ஒரு வீத வட்டி, எனவே லோன் எடுத்து சும்மா ஹைஃபையாக வாழ்றாங்க. எப்படி துவா கபூலா? எனவே இந்த ஹராம்கள் வெரி டேஞ்சரான ஹராம் வட்டி. அதே போல அன்புள்ள சகோதர சகோதரிகளே, இந்த பிஸ்னஸ் என்பது ஒரு பரக்கத்தான ஒரு முறை. குர்ஆன்ல அல்லாஹ் அதை சொல்றார், ஸ்பெஷல் அஹல்லல்லாஹுல் பை, அல்லாஹ் பிஸ்னஸ் ஹலாலாக்கி உள்ளார். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய மெயின் தொழில் என்ன? பிஸ்னஸ். அவங்க நபியானதுக்கு முதல்ல பிஸ்னஸ், நபியானதுக்கு பிறகு பிஸ்னஸ் பண்ணினாங்க. அவங்கள்ட்ட ஆட்டு பிஸ்னஸ் இருந்துச்சு. நபியானதுக்கு பிறகு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆட்டு பிஸ்னஸ் செஞ்சிருக்கிறாங்க. இப்போ பிஸ்னஸ் ஒரு பரக்கத்தான தொழில். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உண்மையான வியாபாரி, உண்மை சொல்லி நாணயமாக சரியாக வியாபாரம் செய்வதற்கு பரக்கத் கிடைக்க வேண்டும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் துஆ செய்துள்ளார்கள். இப்படி ஒரு பக்கம் ஜொப்புக்கு போகிறோம், பெரும்பாலான பிஸ்னஸ். அது பிஸ்னஸ் ஒரு சின்ன பெட்டி கடையாக இருக்கலாம், அல்லது பெரிய ஒரு ஹோல்சேல் கடையாக, அல்லது ஒரு மோலாக இருக்கலாம், அல்லது ரியல் எஸ்டேட் பிஸ்னஸாக இருக்கலாம், அல்லது தங்க பிஸ்னஸாக இருக்கலாம், அல்லது பெட்ரோல் பிஸ்னஸாக. பிஸ்னஸ் என்று வந்தால் பிஸ்னஸுக்கென்று சில ஒழுங்குகள், வரையறைகள் இஸ்லாத்தில் சொல்லித்தரப்பட்டிருக்கின்றன. அந்த வரையறைகளை அறிந்துதான் பிஸ்னஸ் செய்யும். நமக்கு பயனிக்க வேண்டும். இந்த பிஸ்னஸ் மூலம் எனக்கு ஹராம் வந்து விடக்கூடாது. மறுமையை நம்பியவன் பயப்பட்டு கொண்டே இருப்பான். ஹராம் கலந்து விடக்கூடாது, ஹராம் கலந்து விடக்கூடாது. அப்ப அந்த பொருள்கள் நமக்கு வர வேண்டும். அதில் நம்ம மிக கவனமாக இருக்கணும். அந்த வட்டியை சொல்லக்கூட இன்னும் ஒரு செய்தியை சொல்ல நினைக்கிறேன். இந்த இபிஎஃப் ஃபண்டுகள் கிடைக்கிறது. இப்போ ஒரு தனியார் நிறுவனங்கள், அரசாங்கத்தில் சில நேரங்களில் இபிஎஃப் ஃபண்டோட தான் ஜாப் கிடைக்கும். இபிஎஃப் ஃபண்டு நமக்கு தொழில் தந்திருக்கிற நிறுவனம் ஒரு பெர்சன்டேஜ் போடும், 12%. நம்மளோட சேலரியிலிருந்து 8%, 20%. இதை சேர்த்துட்டு வரணும். சேர்த்துட்டு வரும்போது அதற்கு வட்டி அரசாங்கம் போடும். இப்போ நம்ம 55 வயதுக்கு பிறகு இபிஎஃப் எடுக்கலாம். எடுக்கிற நேரம் அவன் தர எல்லாத்தையும் எடுத்துட்டு வரான். ஃபண்ட், எங்களுக்கு ஃபண்ட் கிடைச்சிச்சு, ஒரு கவலையும் இல்லை, ஒன்றும் இல்லை, அப்படியே ஃபண்டை வாங்கிட்டு வரான். ஆனால் அந்த ஃபண்டு இபிஎஃப்ல ஒரு அழகு என்னென்றால், நமக்கு 6 மாதத்துக்கு ஒரு ரிப்போர்ட் அனுப்புவோம், வருடத்திற்கு ஒரு தடவை ரிப்போர்ட் அனுப்புவோம். அனுப்பும்போது உங்களுடைய சேமிப்பு இவ்வளவு, உங்களுக்கு போடப்பட்டிருக்கிற வட்டி இவ்வளவு என்று தெளிவாக சொல்லப்பட்டிருக்கும். அப்போ நம்ம வட்டியை எடுக்கக்கூடாது. சில நேரம் அந்த வட்டியை அங்கிருந்து எடுத்துக்கொண்டு வந்தாலும் அதை நாம் பயன்படுத்தக்கூடாது. அதை என்ன செய்ய வேண்டும் என்பது உலமாக்களோடு பேசி ஒரு முடிவெடுத்துக் கொள்ள வேண்டும். ஆனால் எந்த ஒரு சந்தர்ப்பத்திலும் வட்டிக்குள்ள போகக்கூடாது. அதே போல பிஸ்னஸ் செய்கிற நான் செய்கிற இந்த பிஸ்னஸுக்கு மார்க்கத்தில் அனுமதி இருக்கிறதா? உதாரணமாக பிஸ்னஸ்ல ஏமாற்றுவது கூடாது, மோசடி கூடாது. ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் மன் கஷனா ஃபலைஸ மின்னா என்று சொல்கிறார்கள். நம்மை ஏமாற்றுகிறவன் நம்மை சார்ந்தவன் அல்ல என்று சொல்கிறார்கள். மோசடி, ஈஸ்வரத்து மார்க்கத்தில் குறிப்பாக வியாபாரத்தில் மிக கடுமையாக எச்சரிக்கப்பட்ட ஒரு ஹராமான முறைதான். இப்போ வெஹிக்கிள் பிஸ்னஸ்ல பெயிண்டை மாற்றி விற்கிறது, மீட்டரை மாற்றி விற்கிறது, நான் சிம்பிளாக செஞ்சுட்டு போகிறேன். அது கவலை தான். சில நேரம் நான் முஸ்லிம்ஸ் அதில் கொஞ்சம் பயப்படுறாங்க. ஆனால் சில முஸ்லீம்கள் இதில் எக்ஸ்பர்ட்ஸ். மீட்டர் மாத்திரத்திலையும் இப்படி உடைந்த வாகனத்தை நல்ல வாகனம் என்று ஏமாற்றி விற்பதில் எங்கே போய் நிற்க போகிறாங்க? இப்போ வெஹிக்கிளை மட்டும் யோசிக்காதீங்க. ரிஷ் என்று சொல்லும்போது தேன்
அல்லாஹ் குர்ஆனில் தேனில் நிவாரணி இருக்கிறது என்று சொல்கிறார். சில அந்த பழைய கால வைத்திய முறைகள், ஆயுர்வேத சித்த வைத்திய முறைகள் தேன் கண்ணுக்கு காதுக்கெல்லாம் விடலாம் என்று சொல்றாங்க. ஒரிஜினல் தேன் கண்ணுக்கு விடலாம், காதுக்கு விடலாம். இந்த தேனில மோசடி, கித்துல் பாணியில மோசடி. சிம்பிளா நான் சொன்னதானே, யத்தி அலன்னாசி ஸமான் லா யுபால் அல்-மர்உ மின் ஐனா அஹதல் மால் அமின் ஹலால் அமின் ஹராம். ஒரு காலம் வரும் மனுஷனுக்கு காசு மட்டும்தான் டார்கெட். அவன் வேற ஒன்றும் பார்க்க மாட்டான். ஹலாலா ஹராமாவெல்லாம் அவன் சும்மா பேச்சுக்கு எடுப்பானே தவிர உண்மையில் ஹலால் ஹராம் அவனிடம் இருக்காது. அந்த வகையில் இந்த ரிஷ் என்பது, மோசடி என்பது எல்லா வியாபாரத்திலையும் இன்றைக்கு மேலும் இருப்பதை பார்க்கணும். எலக்ட்ரானிக் ஐட்டம்ஸ், ஃபேப்ரிக்ஸ், தோல், சும்மா ரெக்ஸின லெதர் நிற்கிறது மோசடி நிற்கிறாங்க. எல்லாரும் எதை பார்க்குறாங்கன்னா மோசடின்னு சொன்னால் கார் விற்கிறவங்க மட்டும் பார்க்குறாங்க. இப்போ சும்மா ஒரு ஷூ கடை வச்சு நிற்கிறாங்க. சிம்பிளான ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்ல ஒரு ஷூ கடை. அந்த ஷூ கடையில் அவர் உற்பத்தி செய்யக்கூடிய ஷூக்கள் சும்மா சாதாரணமான தோள்களால் செய்யப்படுது. சொல்றாங்க இது ஒரிஜினல் லெதர். ஒரு உடுப்பு கடை, அதில் பெல்ட் விற்கிறார். எனக்கு தெரியாது சொல்லிட்டு போகலாம், இது லெதரா எனக்கு தெரியாது, யூஸ் பண்ணணும். ஓகே, அல்ஹம்துலில்லாஹ். சிசி ஒரிஜினல் லெதர் உடைச்சி காட்டுறது, மனம் காட்டுறது, இதெல்லாம் பிஸ்னஸ்ல சாதாரணமாக நடக்கிறது நம்ம பார்க்கலாம். அதே போல இந்த வியாபாரம் உதாரணத்துக்கு சொல்றது தனித்தலைப்பு, வியாபாரத்தில் எது ஹலால் எது ஹராம் என்று நம்ம பல வகுப்புகள் எடுக்க வேண்டிய ஒரு தலைப்பு. நான் உதாரணத்தை சொல்றேன், பரவலாக இருக்கக்கூடிய விஷயங்கள். இந்த நம்முடைய சகோதரர்கள் இந்த இறைச்சி கடை, கோழி கடை, அதுபோல சில இடங்களில் இந்த இரும்பு வியாபாரம். இப்போ இந்தியாவில் இந்த இரும்பு வியாபாரம்லாம் மண் மிக்ஸ் பண்ணுறது, இரும்புக்குள்ள மண்ணை மிக்ஸ் பண்ணுறது. இறைச்சி கடையில் நம்ம திடீர்னு ஒரு தேவைக்கு நம்மளோட சின்ன மகன் உண்டாடுப்போம், ஒரு 15 வயசு கொடியது. அதுக்கு அவனுக்கு ஒரு சவ்வை போட்டு, ஒரு வீழ போனால் ஒரு சவ்வை போட்டு, ஒரு சாப்பிட முடியாத ஒரு பொருளை போட்டு நிறைய ஃபுல்லாக்கி அனுப்புறோம். இதெல்லாம் மோசம். நமக்கு தெரியுது ஒரிஜினல் கித்தூள் இல்லை, கருப்பட்டியும் ஒரிஜினல் கித்தூள் கருப்பட்டி இல்லை, பெனியும் ஒரிஜினல் பெனி இல்லை, ஒரிஜினல் தேன் இல்லை, ஒரிஜினல் நெய் இல்லை, ஒரிஜினல் இல்லை, ஒரிஜினல் இல்லை, ஒரிஜினல் இல்லை என்று சுவரா தெரியும் போது, அல்லது சுவராக ஒரிஜினல் என்பது தெரியாத நிலையில் இதை ஒரிஜினல் என்று சொல்லி விற்பது ஹராம். அதனால் வரக்கூடிய வருமானம் ஹராம். நம்ம ஒன்றிருக்க முடியும், சீதனமாகி நம்ம விட்டு போக மாட்டோம். ரெண்டாம் ஹராம். இந்த கடையை பார்த்தா முழுதும் ஹராம், அவன் அது ஹராம். சீதனம் வரதட்சணை என்று ஒரு பெண்ணிடத்தில் போர்ஸ் பண்ணி வாங்குவது அதுவும் ஹராமான ஒரு வருமானம். ஆனால் இவர் சீர்திருத்தவாதி, இவர் சீதனத்தை பெரிய ஸ்ட்ரிக்டா பேசுவார், அதுல கவனமாக இருப்பார். ஆனால் அவர் கடையில் நடக்கிறப்போ ஹராம், கண்டுக்க மாட்டார். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். இப்படியாக அன்புள்ள சகோதர சகோதரிகளே, நாம் எந்த ஒரு வழியாலும் நமக்கு ஹராம் வந்து விடாமல் பார்க்க வேண்டும். ஏன்னா நம்மளோட அடையாளமே ஹலாலை தேடி தேடி கவனமாக அனுபவிப்பது. இந்த ஹராமில் ஒன்றுதான் ஜக்காத்து காசை, நம்ம கொடுக்கக்கூடிய ஜக்காத்தை கொடுக்காம அதை நம்ம சாப்பிடலாம். இப்போ உதாரணமாக என்கிட்ட 1 கோடி ரூபாய் பெறுமதியான நகை, பணம் எல்லாம் இருக்கு. இப்போ நான் எவ்வளோ ஜக்காத் கொடுப்போம்? 2 லட்சம் ஜக்காத் கொடுப்போம். 1 கோடி ரூபாய் பெறுமதியான நகையும் பணமும் ஒரு லேண்டும் விற்கக்கூடிய அளவுக்கு எல்லாத்தையும் சேர்த்து பார்த்தா எனக்கு 1 கோடி ரூபாய் அமௌண்ட் வருது. இப்போ 2.5 லட்சம் ரூபாய் நான் ஜக்காத் கொடுக்குறேன். இதை கொடுக்காமல் நான் கேர்லெஸ்ஸாக இருந்தால் இந்த 2.5 லட்சமும் எனக்கு ஹராம். இப்போ ஜக்காத்து யாரு கொடுக்கணும்? கேட்ட சொல்ல பணக்காரர்.
இப்போ சொன்னாங்க அந்த ஹாஜியா இந்த ஹாஜியா அந்த ஹார்ட்வேர் வச்சிருக்கிறவர் இந்த ஜெம் பிஸ்னஸ் இவங்க தான் ஜக்காத், நாங்கள் ஜக்காத் இல்லை அப்படி நினைப்பு நிறைய பேருக்கு. ஆனால் ஜக்காத்துக்கு என்ன எலிஜிபிலிட்டி, ஜக்காத் கொடுக்கிற அந்த நிலை எப்போது நம்ம அடைவோம் என்று கேட்டால் எப்போது நம்மிடம் நிசாப் வருகிறது அப்போ ஜக்காத். நிசாப் என்று சொன்னால் அதில் தங்கங்களில் 22 கரட்டுக்கு வர நிசாப், 18 கரட்டுக்கு வர நிசாப் என்று இருக்கிறது. அது சும்மா ஜென்ரலாக நம்ம சொல்லிட்டு இருக்கிறது என்ன, 85 கிராம் தங்கம் அல்லது தங்கத்துக்கு ஈக்குவலான பணம் இருந்தால் அது ஜக்காத் கடமை. அப்போ 85 கிராம்னா 11 பவுன் கிட்டத்தட்ட. இப்போ 3 லட்சம் ரூபான்னு எடுத்தால் எவ்வளோ வரும்? 33 லட்சம். 33 லட்சம் ரூபாய் பெறுமதியான கொஞ்சம் காசு இருக்கு, 10 லட்சம் ரூபாய் காசு, 10 லட்சம் ரூபாய் நகை, 10 லட்சம் ரூபாய் 15 லட்சம் பெறுமதியான ஒரு லேண்ட், ஒரு காணி துண்டு. என்னது வாங்கி கொடுக்குறீங்க? அவங்க காணி துண்டு விற்கிறதுக்கு. வீட்டடிக்கிற நகை சேமிப்பு. இப்போ சேமிப்பாக வைத்திருக்கிற நகை, சேமிப்பில் இருக்கிற காசு 10 லட்சம், இந்த விற்கிற நோக்கத்தில் வாங்கி போட்ட லேண்ட் 15 லட்சம். இப்போ நமக்கு நிசா வந்துட்டாங்க. இப்போ நான் இதெல்லாம் கொடுப்போம். இது என்னன்னா கோடீஸ்வரர்கள், பணக்காரர்கள், செல்வந்தர்கள் தான் கொடுக்கணும்னு நினைச்சு நிறைய பேர் ஜக்காத்து கொடுக்காம இருக்கிறார். ஜக்காத்து கொடுக்க வேண்டிய ஜக்காத் கொடுப்படாமல் இருந்தால் அவர் ஹராத்தை சாப்பிடுகிறார். இது அன்புள்ள சகோதர உண்மையிலே ஒரு பெரிய டாபிக். இது ஒவ்வொரு முஸ்லீமும் இன்ட்ரெஸ்டாக அவர் இயல்பாக ஆர்வப்பட்டு, இப்போ இங்கே உள்ள மக்கள் இருக்கிறாங்க, அவங்கள சந்திக்கிறாங்க, அல்லது இதில் ஒரு தேர்ச்சி பெற்ற மௌலவி ஒரு ஆணை அவரை தேடி போவோம். ஏன்னா பிரச்சனை அவருக்கு இல்லை, இவருக்கு இல்லை, பொதுவாதவருக்கு பிரச்சனை இல்லை, மற்றவர்களுக்கு பிரச்சனை, பிரச்சனை எனக்கு. நான் சோற்றம் போகிறதுக்கு தடையாக மாறிவிடக்கூடாது. என்னுடைய துஆ கபூலாகாமல் நான் மாட்டிக்கொள்ளக்கூடாது. எனவே என்னுடைய வருமானம் ஹலாலாக இருக்க வேண்டும் என்பதில் ஒவ்வொரு முஸ்லிமும் கவனமாக இருக்க வேண்டும் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். எல்லாம் வல்ல அல்லாஹ் தஆலா நம் எல்லோருக்கும் அதற்கு தௌஃபீக் செய்ய வேண்டும். நம்முடைய ஈமானை அல்லாஹ் உறுதிப்படுத்தி இந்த பொருளாதாரம் பற்றிய தெளிவை அல்லாஹ் நமக்கு தந்து ஹலாலான முறையில் சம்பாதித்து ஹலாலான முறையில் செலவு செய்வதற்கு ரப்புல் ஆலமீன் எனக்கு உங்களுக்கும் அருள்பாலிப்பானாக. வஆஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஹலாலான வருமானம் ஒரு